நடப்பாண்டில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடின் கீழ் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த ஆண்டு பணி நியமன ஆணைகள் வழங்க அரசு முன்வருமா என சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 100 விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதன்படி கடந்த ஆண்டு 104 வீரர்களுக்கு முதலமைச்சரால் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் 3% இடஒதுக்கீட்டில் கீழ் பணியாற்றும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றும், அதற்கான அரசாணை அந்த ஆண்டு வெளியிடப்பட்டது என்றும் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறை அனைத்து தளங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டும் அந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படுமா என்பதையும், காவல்துறையில் பணியாற்றுகிற காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டபோது, குறைந்தது ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத் தரப்படும். அதுபோல விளையாட்டு வீரர்கள் 3% இடஒதுக்கீடு காவல்துறையில் பணியாற்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த 104 11 வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தற்பொழுது காவல்துறையில் 32 காவல் உதவி ஆய்வாளர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது. விரைவில் 2ஆம் நிலை காவலர் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பொறுப்புக்கும் இந்த விண்ணப்பங்கள் கோரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் கொள்கிறேன்.